வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் கேது பகவானுடைய திசையில் 242 டிகிரியில் தாங்க இந்த உடைய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 10வது ராசியான மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான, அதாவது உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசி. பொதுவாக மகர ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். பொதுவாக சனி பகவானோட அதிபதியில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய ஒரு ஆலயம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம சனீஸ்வரன் ஆலயம் திருநள்ளாறு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்குன்றது ஒரு ஐதீகம், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு இப்போ 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குது இல்லைங்களா, அதுவும் பாத சனி, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6.25 வருஷமாக படாத அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி யாருது அப்படின்னா மகர ராசி தான். பாத சனி எப்பயுமே சனி ஆரம்பிக்கும் போது ஒன்று கஷ்டத்தை கொடுப்பான், அல்லது முடியும் போது கஷ்டத்தை கொடுப்பான். உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதும் கஷ்டம் கொடுத்தான், இப்போ முடிக்கும் போதும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். அப்படி இருக்கும்போது ஆடு மாடு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வெள்ளாமை விரைச்சல் பண்ணுறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நஷ்டமான நேரம். அடுத்தது பார்த்திங்கன்னா குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கடனாகக்கூடிய ஒரு யோகம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தலைக்கு வர்றது தலப்பாக்கோட போகணும் அப்படின்றதுனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சனி வரும்போது நமக்கு கஷ்டம் கொடுக்கும்போது போர் போடுறது தவிர்த்துக்கணும், கிணறு வெட்டுறது தவிர்த்துக்கணும், வண்டி வாகனம் வாங்கிறது தவிர்த்துக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி கூட்டு பிஸ்னஸ் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் எதிர்பார்ப்பு, இன்றைக்கி வண்டி வாகனம் வாங்கி ஓட்டி சம்பாதிச்சிடலாம் வாங்கலாம், அந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது கண்டிப்பாக நல்லது. அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அசையாத சொத்து வாங்கலாம், இடம் வாங்கி போடலாம், வீடு கட்டலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், அதாவது திருமணம் கல்யாணங்கள் பண்ணலாம். ஏன்னா செலவானாலும் முதலீடு மிச்சமாகணும். அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லாயிருக்கும். ஏன்னா 100% நாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவதுன்றது 7.5 சனி நடக்கும்போது சுப விரயம் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது, சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா திருநள்ளாறு இப்போ போயிட்டு வாங்க. ஏன்னா சனி இப்போ உங்களுக்கு முடிய போகுது. எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைங்க, எச்சுப்படாத சாதம் காகத்துக்கு வச்சுட்டு வாங்க, நவகிரகத்தை சுற்றுங்க, சனீஸ்வரன் கோயிலில் எள் தீபம் போட்டு விளக்கு போடுங்க, திருநள்ளாறில் போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா கருப்பு துண்டு கட்டி குளித்து விட்டுட்டு வாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க, சரிங்களா? இருந்தாலும் உங்களுடைய நேரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கட்டான்றதை இருக்க வேண்டிய முறை பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா இப்போ உங்களுக்கு எதை தொட்டாலும் நஷ்டம், மண்ணை தொட்டால் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணை தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம், எதை தொட்டாலுமே இப்போ ஒரு நஷ்டமான நேரம் தான். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம் பொதுவாக எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக சொல்கிறேன் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது கட்டான்றதை பார்க்கும்போது உங்களுக்கு 1ஆம் பாவகத்துக்கும் 2ஆம் பாவகத்துக்கும் அதிபதி சனி. மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் 2 வீட்டுக்கு அதிபதி சனி தான். அந்த சனி பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சனி 2ல் இப்போ ஆட்சியாக இருக்கிறாரு, ஜென்மத்தில் இருக்கிறாரு. பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்பு அடித்தாலும் போகாது. இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இல்லைங்களா, அப்போ ஜென்மத்தில் சனி வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா கடன் சுமைகள் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார். கடன் பிரச்சனை, 2வது தொழில் முடக்கம், குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், தாய் தந்தைகளுக்கு இருக்கிறவங்களுக்குள்ளார கொஞ்சம் பிரச்சனை,
அதனால் பார்த்திங்கன்னா மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். வெளிநாடு போயிடலாமா, வெளியூர் போயிடலாமா, வெளியில் டவுன் பக்கமாவது போயிடலாமா, மொத்தத்தில் கஞ்சி குடிச்சாலும் தனி கொடுத்தன போயிடலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு தோணும். ரெண்டாவது 4 பேர்த்த வேலை நீங்கள் செய்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ உங்கள் வேலை உங்களால் செய்ய முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி போயிட்டு இப்படி வந்தீங்கன்னா 5000 10,000 ரெடி பண்ணிடுவீங்க. இன்றைக்கி 500 1000 ரெடி பண்ணுறது கஷ்டம்தான். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கை காசு போட்டு வாடகை கட்டக்கூடிய நிலமை, கை காசு போட்டு கரண்ட் பில்லை கட்டக்கூடிய நிலமை தான் இப்போ உங்களோட நிலமை. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அள்ளி கொடுத்த காலம் போய் இப்போ கிள்ளி கொடுத்த காலம் தான் இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக இன்றைக்கி மகர ராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே பொறுமை எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. முழுமையாக பார்த்திங்கன்னா மனைவி பேச்சு கேட்டு, கணவன் பேச்சு மனைவி கேட்டு ஒத்து போய் நல்லா வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வர கெண்டத்தை நீங்கள் தவிர்த்துக்கலாம், பிரிவினையிலிருந்து தப்பிச்சிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பொறுமை கண்டிப்பாக இருக்கிறது நல்லது. ஏன்னா தன் கோபம் தனக்கு சுமை, தன் வாய் தனக்கு எதிரி. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்கிறேங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதி வந்து யாருன்னா குரு பகவான். பொதுவாக மீன ராசிக்கு தனுசு ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான் தான். அந்த குரு பகவான் இப்போ 4 போய் பகையாக இருக்கிறாரு, மாதிரஸ்தானத்தில் இருக்கிறாரு, அதுவும் புதனுடைய சேர்க்கையாக இருக்கிறாரு. புதன் வந்து 4ஆம் இடத்துல அவர் நட்பில் இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவும் புதனும் 2 பேரும் மேசத்தில் போய் இணையும் போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அதாவதுன்றது வந்து உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலுவையில் இருக்கிற பணம், ஒரு சீட் போட்டங்க எங்களுக்கு வரல, நான் 10 ரூபா பணம் வட்டி கொடுத்தேன் எனக்கு வரல, நான் ஒரு கார் எதிர்பார்த்துட்ருக்கிறேன் கிடைக்கல, இல்லை என் மனைவி சொத்து எதிர்பார்க்குறேன், இல்லை என் தாய் வழி சொத்து எதிர்பார்க்குறேன், இல்லை நான் சம்பாரித்த சொத்து எனக்கு கிரையம் பண்ண முடியல, இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் தாமதங்கள் நடக்கும். தாமதங்கள் நடந்தாலும் கொஞ்சம் ஏதாவதுன்றது வந்து கொஞ்சம் நடக்கிற மாதிரி அமையும், தள்ளி போகும். உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பாருங்கள். ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொது பலன்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க வேண்டியது எல்லாமே இப்போ கொஞ்சம் தாமதமாகும். காரணம் என்னென்னா இப்போ உங்களுக்கு குரு பெயர்ச்சின்றது வந்து இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணுறாருன்னா, மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து மீன ராசிக்கு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போகிறாரு. அப்போ ரிஷப ராசிக்கு குரு போகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, குருவுடைய பார்வை 5 7 9. இப்போ 5ஆம் இடமா, அதாவது மேச ராசியில் குரு இருந்துக்கிட்டு 5ஆம் இடமா சிம்ம ராசி பார்க்குறாரு. அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. 7ஆம் இடமா துலா ராசி பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ துலா ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. 9ஆம் இடமா தனுசு ராசி பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ தனுசு ராசிக்கு நல்லா இருக்குது. நீங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்களே தவிர எங்களுக்கு ஒன்றும் நல்லது நடக்கலைங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொது பலன் தான். பொது பலன் சொல்லும்போது என்ன பண்ணுறோம், ராசி அடிப்படையாக வச்சு சொல்கிறோம். ஆனால் அதே ஒருத்தருடைய ஜாதகம் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், லக்னத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம் இல்லைங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா 100% அப்படின்றது உங்களுக்கு வந்து இப்போ குரு பெயர்ச்சி மே மாதம் 2ஆம் தேதி ஆகிறாரு. அப்போ மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகும்போது மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிட்டாருன்னா 5ஆம் இடமா கன்னி ராசி பார்ப்பார். அப்போ கன்னி ராசிக்கு சூப்பராக இருக்கும். அப்போ 7ஆம் இடமா பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுறோம், 9ஆம் இடமா மகர ராசி, அதாவது உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு டாப்பில் இருக்கும். ஏன்னா 7 ரச்சனை ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்தாலும் நவகிரகங்கள்லேயே ராஜா யாருன்னா குரு தான். அப்போ குரு வரும்போது என்ன பண்ணுவார், குரு கொடுப்பார், எவரை தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியாக கொடுத்துருவார். அப்போ 100% குருவுடைய பார்வை வரும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்குன்றதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து குரு வந்து அடுத்தது வந்து உங்கள் ராசி தான் வந்து பார்க்குறாரு, 9ஆம் இடமா பார்க்குறாரு. அப்போ குரு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் மாற்றங்கள் நடக்கும், படித்த படிப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கொடுப்பாரு, திருமண தடையாக இருந்தவங்களுக்கு திருமண தடைகள் விலகி போகுது. 2வது படிப்பு அடுத்தது சூப்பராக இருக்கும். 100% மகர ராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே கல்வி நல்லாயிருக்கும். ஏன்னா குரு வந்து உக்காந்துட்டாருன்னா படிப்பு தான் முதல்ல கொடுப்பாரு. எந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு முதல்ல படிப்பு கொடுத்துருவார். 2வது படித்த படிப்புக்கு உண்டான வேலையை கொடுத்துருவார். வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருவார். இதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுத்துருவார். இதுக்கு முன்னாடி வந்து கணவனும் மனைவியும் உட்காந்து ஆலோசித்து முடிவெடுத்து ஒரு காரியம் பண்ண முடியாத தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு நான் அடித்து சொல்கிறேனுங்க, நிச்சயம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுத்துருவார். இந்த மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதத்துக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு சொந்த இடத்துல நீங்கள் உட்கார போகிறீங்க, சொந்த மண்ணு மனை வாங்க போகிறீங்க, சொந்த மண்ணு மனை அமைக்க போகிறீங்க,
சொந்தமாக வண்டி வாகனம் எதிர்பார்க்க போகிறீங்க. இது முதல் ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே தவிர, 2வது ரவுண்டு 3வது ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வண்டி வாகனமும் வாங்குறதுக்கும் யோகம் உண்டு, மண்மனை வாங்குறதுக்கும் யோகம் உண்டு, படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கிறதுக்கும் பாக்கியம் உண்டு, வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கும் யோகம் உண்டு. கண்டிப்பாக இதெல்லாம் நடந்தே தீரும், இதெல்லாம் மாற்றமே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு 4ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதி செவ்வாய் 2ல் போய் சனியோட உச்சமாக இருக்கிறதுனால, அதாவது பகையாக இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளார சங்கட சலுப்பு, குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் போராட்டம், இந்த மாதத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சாடியெல்லாம் வரும். அதாவது உடன் பிறந்தவங்களால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி 5ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் 3ஆம் இடத்துல போய் உட்காரும்போது, ஏன்னா இன்றைக்கி ரிஷப ராசிக்கும் இன்றைக்கி துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அவர் 3ஆம் இடத்துல உச்சமாகி உட்காந்துருக்கிறார். ஒச்சன் பார்த்தாலும் சரி, ஒச்சன் தொடும் பொழுதும் சரி, கண்டிப்பாக பிச்சையே எடுத்தால் கூட நம்மளோட தரித்திரம் தீராதம்மா. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்திலே ஒச்சன் தொட்டாலும் சரி, பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக சொல்கிறேன், தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி எதுக்கு உங்கள் ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? இப்போ உங்கள் நேரம் எப்படி இருக்குதுன்னா, கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க. எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அந்த மாதிரி இடத்துல இருக்கிறீங்க. அதனால் என்ன அப்படின்னா 100% உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப டாப்பில் போகிறேன்றதை பற்றி யோசிங்க. ஆனால் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த பலன் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதன். அவர் முன்னே சொன்ன மாதிரி குருவோட சேர்க்கையாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்களெல்லாம் கொடுத்துருவார். தொழிலில் ஒரு சம்பள உயர்வு, ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்பு படிக்கிறதுக்கெல்லாம் நல்ல தருணம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, 2வது கலைத்துறையில் சாதிக்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 8ஆம் பாவகத்துக்கு அதிபதி கரெக்டாக சூரியன் 3ல் அவர் நட்பில் இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரிஞ்ச குடும்பமெல்லாம் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இழந்த சொந்த பந்தமெல்லாம் கண்டிப்பாக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்குள்ளார ஒரே ஆராட்டம் போராட்டமாக இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாலும், ஏன்னா இந்த ஒரு 7.5 சனியினால தான் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பு. கிட்டத்தட்ட 6-4 வருஷம் கடல்லையே தாண்டிட்டீங்க, கரை தான் கடக்க போகிறீங்க. இன்னொரு 1-4 வருஷம் இருந்தாலும் குரு வந்துட்டாருன்னா இந்த 7.5 சனி உங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டார், பயப்பட தேவையில்லை. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரங்களுக்கு எங்கேயோ கொண்டு போய் உங்களுக்கு கட்டன்றது வளர போகிறீங்கன்றதுல மாற்றம் இல்லை. உங்கள் சுய ஜாதகத்தை தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? இருந்தாலும் 3ல் ராகு கொஞ்சம், அதாவது சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறது கொஞ்சம் பலம், சொந்த பந்தமெல்லாம் உங்களுக்கு தேடி வருவாங்க. அதே சமயத்தில் 9ல் கேது இருக்கிறதுனால இன்றைக்கி தந்தைக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியமெல்லாம் கொஞ்சம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருந்து மாத்திரை செலவுகள் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோட காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.